பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. உபாகமம் 28 அதிகாரம் 67 நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும் உன் கண்கள் காணும் காட்சியினாலும் விடியற் காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்று நீ சொல்லுவாய். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபையினால நம்ம இந்த உபாகமம் 28 அதிகாரத்தை நம்ம முடிக்க போறோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எல்லா சாபத்தையும் நாம் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். இதை எல்லாவற்றையும் இருதயத்துல வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்க கடவோம். ஒருவேளை இந்த சாபத்திலே நாம் நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிற தகப்பன் நமக்கு விடுதலை தருவார். இப்பொழுதும் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டது யாருக்கென்றால், பயந்து திகிலினாலே வாழ்கிற வாழ்க்கை அவிசுவாசிகளுக்கும் மிகுதியான பாவம் செய்தவர்களுக்கும் வருகிற ஒரு போராட்டமான சாபம் நிறைந்த வாழ்க்கை இது. பிரியமானவர்களே, அறிந்தும் அறியாமலும் நாம் செய்த எல்லா குற்றத்தையும் தேவ சமூகத்திலே மனப்பூர்வமாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயமாக இந்த சாபத்திலிருந்து நாம் விடுதலை அடைய முடியும். எல்லா பயமின்றி உன் வழியில் நடப்பாய், திகிலுக்கு தூரமாவா என்று வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே எதை குறித்தும் கலங்க வேண்டாம். பாவ அறிக்கை செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உபாகமத்திலே சொல்லப்பட்ட எல்லா சாபத்தையும் கர்த்தாவே உம்முடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஒரு விசையா எங்களை மன்னித்து உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலையாக்கி மீட்பையும் ரட்சிப்பையும் தரும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எல்லாவித சாபத்திலிருந்தும் நீங்களாக்கி ரட்சிப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். பாவ அறிக்கை செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் இரக்கம் செய்வார். God bless you.